நவரசம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த நாளினுடைய தலைப்பு பயணங்கள் சந்தோஷமா சங்கடமா என்ற தலைப்பிலே நாம் இந்த நாளிலே விவாதிக்க இருக்கின்றோம். தினசரி சலிப்பூட்டும் நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நமக்கு சுவையூட்டும் ஒரு விஷயமாக பயணங்களை நான் பார்க்கின்றேன். பயணங்கள் என்பது நாம் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகின்ற ஒரு காரணம். பொதுவாக பயணங்கள் 3 வகைப்படும். தினசரி வேலையின் நிமித்தமாக வீட்டிலிருந்து நாம் செல்லுகின்ற அலுவலகத்துக்கோ அல்லது நாம் பணிபுரியும் இடத்திற்கோ செல்லுவது ஒரு வகையான பயணம். அடுத்தது 2வது வகை, நம்முடைய உறவினர்களுடைய வீடுகளுக்கு, சுப விசேஷங்களுக்கு அல்லது உறவினர்கள் வீட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்வுகளுக்காக காரியத்தின் அடிப்படையிலே, ஏதோ ஒரு காரணத்தின் அடிப்படையிலே நாம் மேற்கொள்ளுகின்ற பயணங்கள். 3வதாக நாம் நம்முடைய மகிழ்ச்சிக்காக நம்முடைய உறவுகளோடு இணைந்து நாம் செல்லுகின்ற சுற்றுலா போன்ற பயணங்கள். இந்த 3 பயணங்களுமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தினசரி சந்தித்துக் கொண்டிருக்கின்ற, நாம் செல்லுகின்ற காரியங்கள். டூர் போகாத பிள்ளைகள் இருக்கவே மாட்டாங்க. எல்லா பள்ளியிலையுமே ஒவ்வொரு வகுப்பிலையுமே டூருக்கு அழைத்து செல்வார்கள். வெளியூர்களுக்கு செல்லவில்லை என்றாலும் கூட அருகில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு இடங்களுக்கு சுற்றுலாவாக அழைத்து செல்வது வழக்கம். ஆக பயணங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். நம்முடைய பணியிடங்களுக்கு நாம் தினசரி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். உறவுகள் வீட்டிலே நடக்கின்ற நிகழ்வுகளுக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்படியாக நாம் பயணிக்கும் பொழுது நமக்கு அந்த பயணங்கள் இனிதானதாக இருக்கின்றதா அல்லது அந்த பயணங்கள் நமக்கு துன்பமானதாக இருக்கின்றதா என்பதை தான் நாம் இந்த நாளிலே நாம் விவாதிக்க இருக்கின்றோம். அந்த இன்பங்கள் என்றால் நாம் காண்கின்ற மனிதர்களும் நாம் பார்க்கின்ற விடயங்களும் நமக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்கள் நமக்கு இன்பமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்திலே அந்த பயண தூரம், அந்த பயண நேரம், அதற்கான பண விரயம், இது நமக்கு சங்கடமான காரியங்களாகத்தான் இருக்கின்றது. இந்த 2 காரியங்களையும் குறித்து நம் மத்தியிலே இருக்கின்ற இவர்கள் இருவரும் இணைந்து பேச இருக்கின்றார்கள். முதலாவது, பயணங்கள் நமக்கு சந்தோஷமே என்ற தலைப்பிலே பேசுவதற்கு பாடகர் கஜா அவர்கள் இப்பொழுது பயணங்கள் நமக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கின்றன என்ற தலைப்பிலே நமக்கு இப்பொழுது கருத்துக்களை வழங்குவார். வணக்கம். இப்போ பொதுவா பயணம் என்றாலுமே ஒரு ஜாலி தான். அது எந்த பயணமா இருந்தாலும் சரி. பயணம் இப்போ ஒரு 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 ஊருக்கு போறோம்னு சொன்னாலுமே, நம்மளாம் சின்ன வயசுல இருக்கும்போது அப்பா அம்மா சரி யார் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு நம்மளுக்கு தெளிவு இருக்காது. இருந்தாலும் நாளைக்கு நம்ம ஊருக்கு போறோம்னா அந்த சின்ன வயசுலயே அவ்வளோ ஜாலியா இருக்கும். ரொம்ப தெம்பு. எங்க போறோம் நம்மளுக்கே தெரியாது. ஆனா வெளியூர் போறோம்னு ஒரு ஜாலி. அது பக்கத்து ஊரா கூட இருக்கலாம். ஆனா வெளியூர்ன்றதுன்னு ஒரு பயணம்னா ஒரு ஜாலியா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா உதாரணம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ புதுசா கல்யாணம் ஆகின தம்பதிகள் அவங்க என்னதான் பாசமா பழகியிருந்தாலும் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது ஏதோ ஒரு அச்சத்தாலோ கூச்சத்தாலேயோ சில அன்புகளை வெளிப்படுத்த முடியாது. ஒரு கூட்டு குடும்பமா இருக்கும், அதுவா இருக்கும். இது அவங்களுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு தான் இந்த வெளியூர் பயணன்றது, சுற்றுலான்றது. வெளியூர் போகும்போது அந்த பயணத்துல எல்லாமே மனசு விட்டு பேசுவாங்க. ஏன்னா அங்க தனிமையா இருக்கும்போது அவங்களால அதுதான் பேச முடியும். இயற்கையை ரசிக்கும் போது ஒரு புது இடம் அவங்க மனசுக்கு தெம்பா இருக்கும். அதனால எல்லாமே இருக்கும். இவங்க மட்டும் இல்ல, புதுசா கல்யாணம் ஆன தம்பதி கூட இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம பெற்றோர்கள், தாய் தந்தையர் கூட வீட்டுல இருக்கிறத விட ஒரு வெளியூர் கூட்டின்னு போனா அங்க போய் மனசு விட்டு பேசிப்பாங்க. சில விஷயங்கள்லாம் தனியா உட்காந்து பகிர்ந்துப்பாங்க. ஏன்னா புது புது இடங்கள இயற்கை காட்சி இருக்கும். இப்போ நம்ம ஒரு வீட்டோடு இருக்கிற ஒரு ரூமை பார்த்ததை விட இப்போ ஊட்டி கொடைக்கானல் போனா இயற்கை அழகு அவங்க அன்னாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போ போகும்போது அவங்களுக்கு புதுசா இருக்கும். அதுல வர சந்தோஷம் இருக்குது, அது எல்லாத்தையும் மறக்கடிச்சிடும். வீட்டு கவலைகள் எல்லாமே அங்க சுற்றுலா முடிஞ்சு வீடு திரும்புற வரை அந்த கவலைகள்ன்றது நமக்கு இருக்காது. ஃபுல்லாமே எல்லாத்தையும் ரசிப்போம். நம்ம இயல்பு கேரக்டரே மாறும். அந்த சுற்றுலா பயணம் போய் அங்க சுத்தி பார்க்கும் போது நம்ம இயல்பான கேரக்டரே மறந்து நம்ம வேற மாதிரி ஒரு ரியாக்ஷனை அங்க கொடுப்போம். இதெல்லாம் இருக்கும். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ நம்ம போறோம்னா பயணம்னாலுமே எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு அந்த ஜன்னல் ஓரமா இருக்கிற ஒரு சீட்டு தான் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா நீங்க டூர் போகும்போது எங்க போனாலும் சரி, அந்த ஜன்னல் ஓரம் உட்காந்து நீங்க இயற்கையாக பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி சினிமாவில் காட்டுற மாதிரி ரன்னிங்ல அத்தனை ஏரியாவும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஓடிக்கினே இருக்கும். இது என்னன்னா, இங்கிருந்து 4 மணி நேரம் டிராவல் பண்றோம்னா அந்த 4 மணி நேரத்துல அந்த போற பகுதி முழுவதும் பார்த்துடுறோம் நம்ம. இது எந்த பயணத்திலையும் பார்க்க முடியாது. அந்த ஒரு போக்குவரத்து பயணத்துல தான் அதெல்லாம் பார்க்க முடியும், ரசிக்க முடியும். இதெல்லாம் இப்படி இருக்கா, அது இருக்கான்னு. பெரும்பாலும் நம்ம வீட்டோட ஊருக்குள்ளே இருக்கிற விஷயம், தெரியாத விஷயங்கள் இந்த பயணங்கள்ல தான் நம்ம தெரியும்.
தெரிஞ்சுதான் நம்மளுக்கு அந்த ஒரு அடுத்த ஒரு நம்ம ஜென்ரல் நாலேஜில் அது தெரிஞ்சுதான் நமக்கு இப்படியெல்லாம் இருக்குதான்னு தெரிஞ்சுக்க முடியும். நான் பொதுவாலாம் வந்து பயணம் போனால் பெரும்பாலும் என்ன ஆகும்னா, நான் ஒரு பாடகராக இருந்தாலும் நான் ஒரு ஓவியர். பெரும்பாலும் ஓவியர்னா நான் பயணம் போகும்போது பெரும்பாலும் பார்த்தா சைடில் அந்த கலைகள் சம்மந்தப்பட்ட இதுவெல்லாம் கரெக்டாக நோட் பண்ணின்னு போவேன். இதெல்லாம் பார்த்துக்கினே போகும்போது மனசுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு இது வரும். இந்த படிப்புங்கெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணுவாங்களா, இப்படியெல்லாம் இருக்குமான்றதுதான் போது பார்ப்போம். நான் மட்டும் இல்லை, இப்போ பெரும்பாலும் நம்ம ஜனங்க கூட சுற்றுலா போகும்போது கூட அந்த ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துக்கின்னு அந்த சோத்துல இருந்து மரத்துல இருந்து என்னென்ன இருக்குதோ அந்த ஓவிய கலைகளை அந்த அந்த லெட்டருங்க வரையப்பட்டிருக்குது எல்லாமே ரசிச்சு போவாங்க. அந்த மனசுக்கு இதமா அது கடந்து போவோம். நம்ம ஒவ்வொரு அடுத்த ஏரியா வந்து 25 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் இருக்கிறது நம்ம இருந்தாலும் நம்ம கடந்து போறது அந்த டைமிங் நம்மளுக்கு ஓடுறது இந்த பாக்குற அந்த ரன்னிங்ல அந்த பயணத்துல போற அந்த இயற்கை காட்சிங்களே அந்த நம்ம கண்ணுக்கு முன்னாடி வர காட்சிகள்ல அந்த 50 கிலோமீட்டர் எப்படி போகுதுன்றது தண்ணியே மறந்து போவோம் அந்த அந்த பயணத்துல. அப்படி ஒரு பயணம் வந்து சந்தோஷத்தை கொடுக்குது. ஏன்னா பயணம்னு சொன்னாலுமே அந்த ஒரு மனசுல கவலை பறந்துருக்கும். என்னுடைய தனிப்பட்ட விஷயமா தான். நான் வீட்டுல 1000 கவலைகள் இருந்தாலும் அந்த வீட்டு நம்ம ஊர் அதிகபட்சம் ஊர் அதோடு தான் அந்த கவலை இருக்கும். வீட்டை விட்டு வெளியே போகும்போது யாரா இருந்தாலும் சரி, கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியில அந்த வீட்டோடு தான் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது கொஞ்சமாவது அதை மறந்து வராங்களோ அந்த பயணத்துல தான் அதை மறப்பாங்க. அவங்களுக்கு அது ஒரு ரிலாக்ஸா இருக்கும். இன்னொரு விதமா சொல்ல போனா ஒரு சிலருக்கெல்லாம் வீட்டுல கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கும் ஒரு சில டைம்ல. அப்போ முன்னே வேலைக்கு போகும்போது அங்க கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யும் போது ரிலாக்ஸா இருக்குன்னா அந்த மைண்ட்ல இருப்பாங்க. அதுவும் அதுவும் ஒரு வகையான பயணம் தான். இங்கிருந்து ஒரு இடம் போயிட்டு வேலை செஞ்சுட்டு வர்றது அது ஒரு பயணம். தினமும் பல பேரை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு அந்த பயணத்தில் தான் இருக்கு. பல பேரை சந்திக்கிற வாய்ப்பும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பும் அந்த பயணம் தான் இருக்குது. நமக்குள்ள என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த பயணம் மட்டுமே நம்மளுக்கு மன நிறைவை தரும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு நவரசம் யூடியூப் சேனல் அவர்கள் ஒரு நல்ல ஒரு தலைப்பை வந்து எங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். நவரசம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இக்குழுவிற்கு நடுவர் உள்ளிட்ட அத்துணை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பயணங்கள் சுகமானதா சங்கடமானதா என்ற ஒரு நல்லதொரு தலைப்பு பார்த்தீங்க சொன்னீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்க சொன்னீங்கன்னா பயணங்கள் என்பது சங்கடமான ஒன்று தான். ஏனென்று சொன்னால் நம்முடைய நடுவர் ஐயா அவர்கள் அம்மையா அவர்கள் குறிப்பிட்டது போல பயணங்கள் பார்த்தீங்கன்னா தினசரி பயணத்திலேயே ரொம்ப நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய சூழல் இன்றைக்கு. உதாரணமாக சென்னை போன்ற மாநகராட்சிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒரு வேலைக்கு பணிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா தொங்கிக்கிட்டு போகிறாங்க, இடம் கிடைக்கல. உள்ள பார்த்தீங்கன்னா பிட் பாக்கெட்டு, எவ்வளோ இடம் நெருக்கடி, பேருந்து சரியான நேரத்துக்கு இல்லை, அது ஆட்டோவில் போனாலும் சரி. அப்போ நிறைய இடம் நெருக்கடி. தினசரி பேருந்தில் ஒரு 10 மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா காலையில் ஒரு 6:30 மணிக்கெல்லாம் கிளம்ப வேண்டியதாகுது. அப்போ சங்கடமான ஒரு சூழ்நிலையை வந்து அவங்க சந்திக்கிறாங்க தினசரி பேருந்தில் பார்த்தீங்கன்னா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உற்றார் உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் சில நெருக்கடிகள் ஏற்படுது. அதுக்கான பயணங்கள் சொன்ன உண்மைதான். உற்றார் உறவினர்கள் வீட்டுகளுக்கு போகும்போது மிகவும் அதிகமான நெருக்கடி, சுற்றுலா போகும்போது மிக அதிகமான நெருக்கடிகள்லாம் ஏற்படுது. நிறைய சங்கடங்களை சந்திச்சிருக்கிறோம். நானே வாழ்க்கையில் நிறைய பயணங்களில் சங்கடங்களை சந்திச்சிருக்கிறேன். உதாரணமாக பார்க்கணும்னா, இப்போ டிக்கெட்டு கிடைக்க மாட்டேங்குது. விழாக்கள் போன்ற பண்டிகை நாட்களில் பார்த்தீங்கன்னா 750 ரூபா, இன்னைக்கு இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு 750 ரூபா டிக்கெட்னா இன்னைக்கு 2500 ரூபா டிக்கெட்டு. அப்போ என்ன ஆகுது, அப்போ டிக்கெட் வந்து தாறுமாறமா விலை ஏற்றிடுறாங்க. ஒரு 5 பேர் ஃபேமிலியில் போகணும்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முடியல. அது 10,000 ரூபாய் வச்சாதான் அந்த போக முடியுது. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த சங்கடத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது டிக்கெட்டை பொறுத்தளவு. அதுவும் கிடைக்க மாட்டேங்குது. அந்த ஆன்லைனில் புக்கை ஓப்பன் பண்ண 1/2 மணி நேரத்திலேயே டிக்கெட்டு ஃபுல்லாக காலி ஆகிடுது. அப்போ வந்து மிகவும் சங்கடம். ஊருக்கு போகணுன்ற உள்ளத்தில் ஒரு ஆர்வம், ஆனால் போக முடியாத ஒரு சூழல். கோயம்பேடோ அல்லது ரயில்வே ஸ்டேஷனோ போய் பஸ் இல்லாமல் நிற்கக்கூடிய ஒரு நிலை, சங்கடமான நிலை ஏற்படுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெருக்கடி. பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டம், அதிகமான நெருக்கடி. ரயிலில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, நானே நிறைய ஒர்க் பண்ணும்போது நிறைய சென்னைக்கு வந்து போகக்கூடிய சூழல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ், நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ்லாம் நைட்டு 9 மணிக்கெல்லாம் போவோம், 7:30 9 மணிக்கெல்லாம். பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா அது அன்ரிசர்வ்டில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா டாய்லெட் இருக்கும். டாய்லெட் உள்ள 30 பேர் இருக்கிறோம். அன்ரிசர்வ்டு பெட்டி பார்த்தீங்கன்னா முன்ன 2 பின்னாடி 2 இருக்கும். பார்த்தீங்கன்னா சில டாய்லெட் இருக்கும் மேடம். அந்த டாய்லெட்ல பார்த்தீங்கன்னா 30 பேர். நான் என்னதான் ஒரு எம்ப்ளாயா இருந்தாலும் கூட அதை தான் போய் நிற்க வேண்டிய சூழல். அப்படி அடைச்சிக்கிட்டு பிட் பாக்கெட்டு, அது அந்த இடம் நெருக்கடி ஏற்பட்டு எவ்வளவு பெரிய சங்கடத்துக்கெல்லாம் உள்ளானு தொங்கிட்டு போறோம்.
வெளியே அந்த கம்பியை பிடிச்சிட்டு தொங்கிக்கிட்டு போறோம். இப்போ உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத நிலையெல்லாம் ஏற்படுது அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ரஷ் கூட்டம். இப்போ கோயம்பேடு மார்க்கெட்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பொங்கல் பண்டிகை, நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை, நாளைக்கு போகி, நாளை மறுநாள் பொங்கல் பண்டிகை விட்டு கோயம்பேடு மார்க்கெட்ல நிறைய செய்திகள் பாக்குறோம். அவ்வளவு கூட்டம் வந்து நிரம்பி வழியுது. அப்ப நெருக்கடி ஏற்படுது. அப்ப ஒரே நேரத்துல பேருந்துல முட்டி மோதி ஏறும்போது இந்த பேருந்து சக்கரத்துல மாட்டி உயிரிழப்புகள்லாம் ஏற்படுவதற்கு காரணமாகுது. அது மட்டுமல்ல, நிறைய ஆக்சிடென்ட்ஸ், ஏகப்பட்ட வாகனங்கள் போகும்போது நிறைய ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படுது பயணங்களால. அதுக்கடுத்து போகும்போது ஐயா அவர்கள் சொன்னார், ஹனிமூன் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான். கணவன் மனைவி புதுசாக திருமணமானவர்கள் அந்யோன்யமாக இருப்பதற்கு ஹனிமூன் தேவையான ஒன்றுதான். அதுல இருந்த மாறுபட்ட கருத்து எனக்கு இல்லை. ஹனிமூன் தேவையான ஒன்றுதான். ஆனால் ஹனிமூன் செல்வதற்கான செலவை பாருங்களேன். நீங்க உதாரணமா வீட்டுக்கு ஒருத்தர் ஹனிமூன் அனுப்புறீங்க அல்லது டார்ஜிலிங், சிம்லா அனுப்புறீங்கன்னு சொன்னீங்கன்னா எவ்வளவு பொருட்செலவு தெரியுமா? ஹனிமூன் அனுப்பும் போது யார் அனுப்ப முடியும்? கணவன் மனைவி 2 பேர் தான் போக முடியும். கூட யாரும் போறதில்லை. அந்த புதுமண தம்பதிகள் தான் போறாங்க. அப்ப ஹனிமூன் போகக்கூடிய இடத்துல சில அசம்பாவிதங்கள் ஏற்படுகின்றன. அது மட்டும் இல்ல, ரூம் பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருக்கக்கூடிய ரூம் பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஹனிமூன் நின்னாங்கன்னா 2000 ரூபாய் சொல்றோம். அப்ப சாப்பாடு பாத்தீங்கன்னா விலை தாறுமாறா ஏறி நிக்குது. அந்த கால் டாக்ஸி எடுத்துன்னு சொன்னா கால் டாக்ஸி நிறைய வாடகை போடுறோம். அப்ப பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா பஸ்ல போகும்போது பாத்தீங்கன்னா நிறைய சங்கடங்கள் பாத்தீங்கன்னா இப்ப அரசு பேருந்துல போற வச்சுக்கலாம் நிறைய இடத்துல நீங்கள் கூட பார்க்கலாம். என்ன குழந்தை எடுத்துட்டு ஏறுவாங்க, பையனுக்கு 3 வயசு ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, இவர் இல்லைன்னு அவர் ஆயிடுச்சுவார், அரை டிக்கெட் பிரச்சனை. அப்ப அவங்ககிட்ட காசு இருக்காது, அப்ப அரை டிக்கெட் போட்டுதான் தீர்வுன்னு சொல்லுவார். அப்ப அந்த சங்கரமான பிரச்சனை ஏற்படுது. லக்கேஜ் ஏற்றிட்டு போவார், ஒரு 2 கட்டப்பை வேற என்ன எடுத்துட்டு போறாருன்னா, வேற ஏதாவது பொருள் ஃபேன் எடுத்துட்டு போறாருன்னா அது லக்கேஜ் போடணும். அப்ப அந்த சங்கரங்கள் தான் நம்ம இங்கிருந்து கன்னியாகுமரிக்கு ஃபேன் எடுத்து போறதுக்கு புதுசா கன்னியாகுமரி ஒரு ஃபேனே வாங்கிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு லக்கேஜ் இன்னைக்கு வந்து லக்கேஜ் போடுறாங்க. அது மட்டும் இல்ல பாத்தீங்கன்னா உணவு ஹோட்டல்ல போய் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சாலை வாரம் ஒரு ஹோட்டல்ல நிக்கிறான்னு சொல்லிக்கலாம். பேருந்துல போறோம், ஒரு சுற்றுலா போறோம், வேற எங்கேயோ போறோம், தினசரி நம்ம போகும்போது பயணிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு சாலை வாரம் ஹோட்டல்ல நிறுத்துறான்னு சொன்னீங்கன்னா தாறுமாறான விலை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு இட்லி கேட்டா நீங்க 20 ரூபாய்க்கு மேலதான். ஒரு அரிசி ரேஷன்ல பாத்தீங்கன்னா அரசாங்கம் 10 ரூபாய்க்கு தருது. ஆனா பாத்தீங்கன்னா இட்லி பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இட்லி வந்து 2 கிலோ அரிசிக்கு சமம் ஆயிடுது. அப்ப தாறுமாறா விலை ஏற்றி விற்கிறான். உணவுப் பொருட்கள் தரமானதா இல்லை. அப்ப குழந்தைகள் வந்து அந்த உணவை சாப்பிட்டு டைஜன் ப்ராப்ளம் ஏற்பட்டது. அப்ப அதுக்கு சங்கடமா நிகழ்து. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நின்று கொண்டே போறோம் ரொம்ப தூரம். ஒரு குழந்தைகள்லாம் விட்டுக்கிட்டு நின்றுனே போறோம், ரொம்ப தூரம் நின்றுகிட்டு தான் போறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா சீட்டு கிடையாது. அது மனிதாபமானது இன்றைக்கு அறவே கிடையாது. ஏன்னு சொன்னா ஒரு கர்ப்பிணி பெண் கூட இன்றைக்கு வந்தா எழுந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 80 வயது இருக்கக்கூடிய ஒரு முதியவர் வந்தா கூட சின்ன பசங்க எழுந்து நிக்க மாட்டாங்க, அவருக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த முதியோர்களை எப்படி பேர்கள் இன்னைக்கு அழைச்சிட்டு போவீங்க? அப்ப இன்னைக்கு பொங்கல் விழா கொண்டாடுறோம், சென்னையில் இருக்கிற ஒரு 70 வயசு ஆள் அவர் கிராமத்துக்கு போனோம்னா எப்படி ஒரு பஸ்ல போறவரு? அப்ப எழுந்து இடம் கூட கொடுக்க மாட்டாத ஒரு சூழல். அப்ப ஒரு முதியோர் நின்று கொண்டே செல்லும் பொழுது உடல்நல பிரச்சனைகள் ஏற்படுது. அது ஒரு சங்கடமா கருதலாம். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இந்த டூர்ல சந்திச்ச இன்னைக்கு நான் சந்திச்ச நிகழ்வு, இன்றைக்கு நான் வந்து நம்முடைய நவரச யூடியூப் சேனல்ல பேசணும் அப்படின்றதுக்காக மேடம் வந்து 10 மணிக்கெல்லாம் வந்துருங்கன்னு சொன்னாங்க. நான் காலையில பஸ் ஏறும்போது யூடியா பார்த்து ஏறினேன். எங்கேயுமே நான் ஸ்டாப்பா இருக்குன்றதுக்காக தான் ஏறினேன். ஏறின உடனே பஸ்ஸை கேட்டேன், கண்டக்டரை எதனா நிற்குமான்னு கேட்டேன். எங்கேயுமே நிக்காது சார், செஞ்சியை விட்ட மருவத்தூர் விட்ட பெருங்கலத்தூர் சார்னார். சரி பரவாயில்ல, விரைவா போயிட்டு தான் ஏறி உட்காந்துட்டேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவர் நாட்டாமால நிறுத்துறாரு, வல்ல நிறுத்துறாரு, தேவனூர் நிறுத்தினாரு, இப்படி ஒரு ஸ்டேஜா நிறுத்தி மருவத்தூர் நிறுத்தினாரு, பக்கத்துல தாண்டி அந்த புக்கத்துறை ஹோட்டல நிறுத்தினாரு. இப்படியா நிறுத்தி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு அந்த ஹோட்டல் வரும்போது. அப்ப என்ன ஆயிடுச்சு, எனக்கு கோவம் வந்துடுச்சு. சண்டா விட்டு நீ போட்டு தான் வந்தேன். யூடி பஸ்ஸை போட்டுட்டு 115 ரூபா அவங்களுடைய டிக்கெட்டை 135 ரூபா வாங்குறேன். யூடி போடுறேன், நான் ஸ்டாப்னு சொல்லிட்டு இத்தனை இடத்துல நிக்கிறேன்னு கேட்ட பிறகுதான் அவர் எம்பி கிட்ட பேசுறாரு. நான் பேசுறேங்க எம்பி கிட்ட சொன்ன பிறகுதான் என்ன பண்ணாரு, எங்கேயும் நிறுத்தாம வந்தார். ஃபுல்லா இருக்குது பஸ், இருந்தாலும் நிறுத்தி வர்றாரு. அப்ப யூடிக்கான காரணம் என்ன? விரைவா போவதுக்கான காரணம். அப்ப அந்த காரணம் வந்து புறக்கணிக்க போது நமக்கு மனசு சங்கடமா இருக்குது. அந்த சங்கடத்தை இன்னைக்கு நம்ம சந்திக்கிறோம். அது மட்டும் இல்ல பாத்து சொன்னீங்கன்னா சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப லாங் டிராவல் போறவங்களுக்கு சக்கரை இருக்கும், பிபி இருக்கும். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சக்கரை பிபி பேஷண்ட்லாம் இட்டு போறதுல பாத்தீங்கன்னா சில நேரங்களில் சங்கடத்தை கொடுக்கும். சில நேரங்களில் பாத்தீங்கன்னா நான் உண்மையா நேரடியாக சந்திச்சக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா சங்கடத்தை ஏற்படுத்தி, மிகப்பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தியது. என்னன்னா ஒரு தடவை ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு 200 பேர் நாங்க வந்து வட இந்திய சுற்றுலா போகும்போது டெல்லியில இருந்து அலகாபாத் போறோம். ஜன்னலோர சீட்டு வந்து மேடம் அவர்களும் சொன்னார்கள், சகோதரர் அவர்களும் சொன்னார், ஜன்னலோர சீட்டுலாம் ரொம்ப ஆர்வம்னு சொன்னாரு. உண்மைதான் சின்ன வயசுல. ஆனா இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு பாருங்களேன். அலகாபாத் டெல்லியில இருந்து அலகாபாத்துக்கு ட்ரெயின்ல போறோம். அப்படி ரொம்ப ராத்திரி ஒரு 9:30 மணி போகும்போது ஒரு 10-10:30 மணிக்கு ட்ரெயின் ஒரு ஸ்டேஷன்ல நின்னுது.
அந்த செஞ்சில இருந்து ஒரு அம்மா ஒரு ஆசிரியரோட அம்மா வந்தாங்க. அவங்களுக்கு ஒரு 67 வயசு. சொல்லி அனுப்பிச்சாங்க எங்கிட்ட, எங்க அம்மா ஜாக்கிரதையா இட்டுட்டு வாங்க சார், என்னால வர முடியாது, ஜாக்கிரதையா பாத்துக்குன்னு சொன்னாங்க. ஓகே சொல்லிட்டோம். அந்த அம்மா ஜன்னல் ஓர சீட்ல உட்காந்துருந்தாங்க. ராத்திரி ஒரு 9 மணி, 9:30 மணிக்கு அலகாபாத் போற வழி ட்ரெயின் நின்ன உடனே அந்த பிளாட்ஃபார்ம் ஓர ஜன்னலை காத்துக்கு திறந்து விட்டுட்டு உட்காந்துருந்தாங்க. அங்க ஒரு திருடன் வந்து காதை இழுத்து பார்த்தான், வரல, காதோட அறுத்துட்டான். இந்த காதோட இப்படி தாட அறுத்துட்டான். என்ன பண்ணுவீங்க? ஜன்னல் ஓர சீட்டு தான். பிடிச்சிட்டு ரயில்வே போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்றோம். ஆனா நகை இல்ல, கை மாறி போயிடுச்சு. எப்படி திருடுன்னு உங்களுக்கு தெரியும், கை மாறி போயிடுச்சு. ஆனா நகை அவங்ககிட்ட இல்ல. அதான் அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட, ரயில்வே போலீஸ் கிட்ட ஒப்படைக்கும் போது அவரு, நீங்க பிடிச்சி கொடுத்துட்டீங்க, நான் ஒத்துக்கிறேன், ஓகே, இவன் மேல கேஸ போடுறேன். ஆனா நீங்க 200 பேரும் எந்த கோர்ட்டுக்கு வந்து சாட்சி சொல்லணும்? அலகாபாத் கோர்ட்டுக்கு வந்து தான் சாட்சி சொல்லணும். 200 பேர் வருவீங்களான்னு கேட்டா நம்ம முடியுமா? யோசனை பண்ணி பார்க்கணும். அவ்வளவு பேர் அங்க போய் சாட்சி சொல்றதை விட போனா போய் என்ன பண்ணிட்டாரு போன விட்டுட்டு வரக்கூடிய சூழல் தான் ஏற்பட்டுச்சு. அப்ப காதும் காயப்பட்டு பொருளும் இழக்கப்பட்டு அப்ப சங்கடத்துக்கு அங்க நம்ம உண்டாகிறோம். அப்ப இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒரு சில நேரங்கள்ல சந்தோஷமா இருக்கலாம், பெரும்பான்மையான நேரங்கள்ல சங்கடம் தான். இப்ப முடிச்சுட்டு இதுக்கப்புறம் எப்படி வீட்டுக்கு போறதுன்னு தெரியல. ஏன்னா பொங்கல் எல்லாம் ரிட்டர்ன் ஆகி போவாங்க ஜனங்க பூரா. இடம் கிடைக்குமா, போறதுக்கு டிக்கெட் இவ்வளவு ஆகும் அப்படின்னு போவே பயம் உணர்ச்சி வருது. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்க சொன்னீங்கன்னா சங்கடமான ஒண்ணுதான். அது மட்டும் இல்ல, தினசரின்றது இல்ல. இன்னைக்கு பாத்தீங்க சொன்னா தினசரி வாழ்க்கையில அது நகரமா இருந்தாலும் கிராமமா இருந்தாலும் எங்க பார்த்தாலும் இன்றைக்கு தினசரி வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தினசரி வேலைக்கு போறவங்களாகட்டும், அல்லது உறவினர்கள் வீட்டுக்கு போறவங்களாகட்டும், அல்லது சுற்றுலா செல்வர்களாகட்டும் சங்கடத்தை தான் சந்திக்கிறார்கள். பேருந்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த மேடம் சொன்னது போல தினசரி மட்டும் அல்ல, தினசரி உறவினர்கள் சுற்றுலா மட்டும் சொன்னாங்களே, இன்னும் சில இது கூட சொல்லலாம். நம்ம விமானத்தை பயன்படுத்துறாங்க, பல மடங்கு கட்டணம் உயர்வு இல்லைங்களா? இருப்பு பாதை ரயிலை பயன்படுத்தணும், பல மடங்கு கட்டண உயர்வு. அப்ப தரைவழி போக்குவரத்து பல மடங்கு கட்டண உயர்வு. ஆட்டோ அவன் சொல்றதா ரேட்டு இல்லைங்களா? அப்ப இன்னைக்கு அதெல்லாம் சங்கடத்தை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு இன்னைக்கு உண்டாக்கப்பட்டிருக்கும். ஆக ஏதோ ஒரு சில நேரங்களில் வேணுமானால் பயணங்கள் சுகமாக இருக்கலாம். ஆனால் நிறைய காலங்களில் மக்களாகிய நாம் சங்கடங்களைத்தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பயணங்கள் என்றும் சுமையானதாக இருந்தாலும் கூட சங்கடமானதுதான் அதிகமாக இருக்கிறது என்ற நல்ல தீர்ப்பை வழங்குமாறு கேட்டு வாய்ப்பளித்த நவரசம் யூடியூப் சேனலுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி ஐயா. பயணங்களிலே ஏற்படுகின்ற சங்கடங்களை குறித்து அனைத்து காரியங்களையும் மிக சிறப்பாக ஐயா அவர்கள் சொன்னார்கள். தினசரி பேருந்துகளிலே அந்த தொடர்ந்து டெய்லி போறவங்களுக்கான ஏற்படுகின்ற அந்த நெருக்கடி, அந்த இடப்பற்றாக்குறை, அந்த அவசரம், அந்த துரித பயணத்தினால ஏற்படுகின்ற கஷ்டங்கள் இதெல்லாத்தையும் சொன்னார். அதே மாதிரி உறவுகளோடு கூட பயணித்து நம்ம போகும் பொழுது அவர்களோடு ஏற்படுகின்ற சின்ன சின்ன மனத்தாங்கள், அந்த நெருக்கடிகளை குறித்து சொன்னாங்க. அதுக்கப்புறம் வாகனங்களை பற்றியே சொன்னார். வாகனங்கள் முக்கியமா ஐயாவுடைய கருத்துக்கள் பெரும்பாலும் எல்லாமே பொது போக்குவரத்தை குறித்து தான் இருந்தது. பொது போக்குவரத்துல நாம் செல்லும் பொழுது ஏற்படுகின்ற நெருக்கடிகள் அதை பத்தி தான் இருந்தது. மிக முக்கியமான கருத்து நமக்கு வந்து உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை ஸ்ட்ராங்கா சொன்னாங்க. ஏன்னா ரஷ்னால அவர்கள் வந்து பயணங்கள் தொங்கிக்கிட்டு போறாங்க, உயிருக்கு உத்தரவாதம் இல்லை, எப்படியாகிலும் போக வேண்டும் என்கிறதான ஒரு விஷயம். அதே மாதிரி சுற்றுலா தலங்களிலே அந்த உணவுப் பொருட்களினுடைய விலையேற்றம், அங்கே தங்கி இருக்கும்போது நமக்கு ஏற்படுகின்ற அந்த பாதுகாப்பு, அந்த உணவிலே இல்ல சுகாதாரமான குறைபாடுகள், அதெல்லாம் பத்தியும் சொன்னாங்க. எல்லா ஊர்களிலும் நின்று செல்லும் பொழுது நமக்கு ஏற்படுகின்ற மன வருத்தங்கள், அந்த சங்கடங்கள், அதை குறித்து சொன்னாங்க. கடைசியா பார்க்கும் பொழுது அந்த ஒரு விபரீதமான ஒரு நிகழ்ச்சியே சொன்னாங்க. அந்த ஒரு அம்மாவுக்கு அவங்க காது அறுத்த ஜாக்கிரதையா அவங்க இருந்திருக்காங்க, முன் ஜாக்கிரதையா இல்லாததுனால அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த காது அறுத்துட்டு அதனால அவங்களுடைய எவ்வளவு பெரிய இழப்பு அது. அது மட்டும் இல்ல, நமக்கு வந்து அதன் பிறகு ஏற்படுகின்ற சட்ட சிக்கல்களை சந்திக்கவும் நமக்கு பெரிய சங்கடங்கள்லாம் இருக்குது. அதனால அதை அப்படியே விட்டுட்டு வந்துட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம். நிச்சயமாக பயணங்களிலே இந்த 2 காரியங்களை நம்ம கண்டிப்பாக ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். பாதுகாப்பின்மை மற்றும் நமக்கு வந்து பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம், கழிப்பறை வந்து மிக சிக்கலான ஒரு விஷயம். ஒண்ணு இல்ல, டி நகருக்கு ஷாப்பிங் போனோம்னாலே டைம்குள்ள நம்ம திரும்பி வந்துடணும். அப்படி வந்து பெண்களால வந்து முந்தி அப்படி இருந்துச்சு. இப்போ வந்து இலவச கட்டண கழிப்பிடங்கள், பொது கழிப்பிடங்கள்லாம் வந்தாச்சு. ஆனா அதற்கு முன்னாடி நான் சொல்றது ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி பார்க்கும் பொழுது ஷாப்பிங் போனோம்னா நமக்கு அது பெரிய ஒரு தர்ம சங்கடமான நிலைமையா இருக்கும். அதுவும் பிள்ளைகள் எல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயும் விட்டுட்டும் போக முடியாது, அது தேடவும் முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆகவே அதெல்லாம் வந்து ஒரு சங்கடமான விஷயங்கள் தான். இந்த விஷயத்தை கண்டிப்பா நம்ம அனைவரும் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும். இப்போ
அப்ப இருவரும் பேசிய கருத்துக்களை வைத்து பொதுவான ஒரு கருத்து, பயணங்கள் நமக்கு சந்தோஷமா சங்கடமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பொதுவாக பயணங்கள் தினசரி போறவர்களை விட நம்ம தினசரி பயணங்கள் நமக்கு சங்கடமான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏனென்றால் நம்ம வேலையை நிமித்தமாக நம்ம அவசரத்திலே ஓடுகிறோம். அப்போ 2 விஷயத்துல நம்ம சரியா இருந்தோம்னா அது நல்லா இருக்கும். எப்படின்னா, ஒண்ணு திட்டமிடல், சரியான நேரத்துக்கு நம்ம கிளம்பி முறையாக நம்ம திட்டமிட்டு முறையாக அந்த இடத்துக்கு போய் நம்ம நின்றுட்டோம்னா நம்ம உட்கார்ந்துகிட்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ரஷ்ல நிக்க வேண்டாம், முன்கூட்டியே நம்ம சரியான இடத்துல போய் சேரலாம். அது ஒரு விஷயம். அடுத்தது, பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் பொழுதுதான் இந்த விஷயம். சோ நம்ம தனிப்பட்ட முறையில நமக்கான ஒரு வாகனத்தை நம்ம கஷ்டப்பட்டு உழைத்து நம்ம வாங்கிட்டோம்னா நமக்கு அந்த சங்கடம் ஏற்பட போவது இல்லை. ஆக இந்த 2 விஷயத்துல நம்ம ஜாக்கிரதையா இருந்தோம்னா நம்ம பயணம் தனியா நம்ம டெய்லி போகிற பயணம் இனிமையாயிடும். அடுத்தது, விசேஷங்களுக்கு போகின்ற உறவுகளோடான பயணங்கள் பார்க்கும்பொழுது அது நிச்சயமா நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம்தான். நம்ம உறவுகள் என்ன இருந்தாலும் நமக்கு மனசங்கடத்தை கொடுத்தாலும் கூட நாளைக்கு நமக்கு ஏதோ ஒண்ணுன்னா நமக்கு நிக்கிறவங்க நம்ம சொந்தக்காரர் தான். நம்ம வீட்டுல ஒரு விசேஷனாலோ நமக்கு ஒரு இழப்புனாலோ கஷ்டனாலோ ஊர்ல இருந்து வண்டி கட்டின்னு வருவாங்க. ஊர்ல இருந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க லக்கேஜோட நமக்கு எல்லாம் நிற்பாங்க. சோ நம்ம போனாதான் நாளைக்கு நமக்கு வருவாங்க. அதனால சில விஷயங்களை நம்ம பொறுத்து கொள்ளத்தான் வேண்டும். அடுத்தது, சுற்றுலா காரியங்கள். சுற்றுலா இன்றைக்கு அது ஒரு மிகப்பெரிய பொருளாதார ஒரு வணிக விஷயமாகத்தான் இருக்கிறது. சில நாடுகளிலே கூட அவர்களுடைய முக்கிய வருமானமே சுற்றுலாத்துறையை நம்பித்தான் இருக்கிறது. ஏன் சொல்றேன்னா, அந்த சீசன்ல தான் அவர்களுக்கு அங்க போகும் பொழுது அங்க அவர்களுக்கான வாழ்வாதாரமே சுற்றுலாவை நம்பி இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் அந்த விலைகளை அதிகமாக்கியும் அந்த இடங்களிலே அதுக்கு நீங்க ஆஃப் சீசன்ல போனீங்கன்னா அந்த விலை கம்மியா இருக்கும். ஆனா இதற்கு நமக்கு முறையான திட்டமிடல் அவசியம். அந்த திட்டமிடல் இருக்கும்பொழுது நம்முடைய பயணம் நமக்கு சுகமாக இருக்கும். நம்ம போவதும் வருவதும், நம்ம அங்க தங்குமிடமும் நமக்கான பாதுகாப்பாக, நம்முடைய உணவுகளும் நமக்கு சுகாதாரமாக அமைவதற்கு அது நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ஆக சங்கடங்களை நம்ம எப்படி மேற்கொள்வது என்பதை நாம் பயணங்களிலே கற்றுக்கொள்ளலாம். சந்தோஷமாக்கிக் கொள்வதை நாம் பயணங்களிலே கற்றுக்கொள்ளலாம். ஏனென்றால், நான் இந்த சந்தோஷம்ன்ற விஷயத்தை நான் வலியுறுத்தி சொல்றேன்னா, நாம் ஒவ்வொருவருமே இந்த உலகத்திற்கு வந்த பயணிகள். நாம் ஒவ்வொருவருமே பயணிகள் தான். 1970களில் 1975களில் 80களில் நம்ம பிறந்திருப்போம். இத்தனை வருடங்கள் நம் காலத்திலே பயணப்பட்டு இப்போது 2025ஆம் ஆண்டுக்குள்ள நம்ம நிக்கிறோம். அப்ப நாம் அனைவருமே இந்த உலகத்திற்கு வந்த பயணிகள். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பல பிரச்சனைகளை, பல சங்கடங்களை, இதெல்லாம் சந்திச்சுட்டு வர்றதுனால இல்ல எனக்கு வாழ்க்கையே வேணாம் நான் செத்து போயிடுறேன்னு போயிடுறோமா? இல்லையே. அது போலதான் பயணங்களும். நம்முடைய பயணங்கள் சங்கடங்களாக இருந்தாலும் கூட அந்த சங்கடங்களை காட்டிலும் சந்தோஷங்கள் அதிகமாக இருப்பதனால நம்ம டெய்லி இப்ப ரஷ்ஷா வருது, அதனால நான் வேலைக்கே போகாம நமக்கு வாழ்க்கைக்கான வாழ்வாதாரம் என்ன, நம்முடைய பணத்துக்கு பொருளாதார தேவைக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? கஷ்டம் இல்லையா? அது போல நம்ம பயணங்களை சங்கடமானதாக இருந்தாலும் அதை சந்தோஷமாக மாற்றிக்கொள்வதற்கு நம்ம முயற்சி செய்யணும். என்னன்னா, இந்த பயணங்கள் ரொம்ப ரொம்ப இனிதானதாகவும் பொறுப்பானதாகவும் நம்ம பொறுப்பானதாக இருந்தோம்னா அது இனிமையானதாக இருக்கும். நம்ம பொறுப்பு இல்லாம லேட்டா போனோம், கடைசி நேரத்துல போனோம், மெதுவா கிளம்பணும், டைமுக்கு நம்ம போய் சேரல, நம்ம எல்லாம் ஒரு வேலை வந்துருச்சு. ஆனா எல்லா நேரமுமே இப்படி இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. முறையாக திட்டமிட்டு முறையாக முன்கூட்டியே கிளம்பி சரியான நேரத்துல நம்ம போகும் பொழுது நமக்கு எந்த சங்கடமும் ஏற்படுவதில்லை. ஒருவேளை சில நேரங்களிலே நாம் ஜாக்கிரதையா இல்லாம ஒரு சில நிகழ்வுகள் நமக்கு அர்ஜென்ட்டா நடக்க ஆரம்பிக்கும். ஆனால் நம்ம முறையாக திட்டமிட்டு சரியாக நம்ம எல்லாவற்றையும் நம்ம செய்யும் பொழுது நமக்கு அதனால எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லை. ஏன்னா நம்முடைய மனசும் கூட ஒரு ஓயாத பயணி. இங்கதான் நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனா நம்முடைய எண்ணங்கள்லாம் நம்ம வீட்டுல இருக்கோம் அல்லது நம்ம வேற ஒரு இடத்துல இருப்போம். நம்முடைய மனதும் ஒரு பயணி, நாமும் கூட ஒரு பயணி. ஆக பயணியாகிய நாம் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய மற்ற காரியங்களை நம்ம சங்கடம்னு சொல்லி நம்ம ஒதுக்கி விடாமல் இருப்பது போல நம்ம போகின்ற பயணங்களையும் நம்ம இனிதானதாக நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுலயும் நான் சில பேரை பார்ப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன். என் கூட ஒரு டீச்சர் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு இத்தனைக்கு இலவச பாஸ் உண்டு, ட்ரெயின்ல அவங்களுக்கு இலவச பாஸ் உண்டு. அவங்கள கேட்டா எங்கேயுமே போனது இல்லைன்னு சொல்லுவாங்க. எனக்கு அவங்கள பாக்குறப்ப ஒரு கிணத்து தவளையா தான் தோணும். ஏன்னா பயணங்கள், நம்ம புதிய இடங்களுக்கு போகிறோம், புதிய மனிதர்களை சந்திக்கிறோம், புதிய மொழி, புதிய கலாச்சாரம், புதிய இருப்பிடம், புதிய பார்வை, புதிய விஷயங்களை நம்ம பார்க்கும்போது நம்முடைய பார்வை விசாலமாகும். நம்முடைய பார்வை விசாலமாகும் பொழுது நம்முடைய உணர்வுகள் நல்ல பெரிதாகும், உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் நமக்கு தன்னம்பிக்கையை தரும், தன்னம்பிக்கை நம்மை ஆளுமை மிக்கவர்களாக மாற்றும். ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டி கிடைக்கணும்னா பயணம் போகணும், நிறைய பயணங்கள் போகணும், அதிகமான பயணங்கள் போகணும். அதுக்காக நம்ம சங்கடங்களை எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு, அதுலயும் நம்ம இன்றைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எல்லாருமே போகின்ற ஒரு பயணம் எதுன்னா, ஒண்ணு குலதெய்வம் கோயிலுக்கு போவாங்க,
இல்லைன்னா ஏதாவது ஒரு புனித இடத்துக்கு ஒரு திருப்பதி இல்ல பழனி அந்த மாதிரி ஒரு சிதம்பரம் அந்த மாதிரி ராமேஸ்வரம் இப்படிதான் பயணங்கள் வச்சிருக்கிறோம். அது இல்லாம அதுக்கு அடுத்து சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டோம்னா ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி இப்படிதான் போவோம். இதை தாண்டி நம்முடைய தமிழகத்துல நம்முடைய வரலாற்று ரீதியாக மரபு ரீதியான பல்வேறு விஷயங்கள் நமக்கு இருக்குது, பல்வேறு நிறைய காரியங்கள் இருக்குது. அது எல்லாவற்றையும் நம்ம தேடி தேடி என்ன பண்ணணும், போய் புதிய காரியங்களை பார்த்து உணர்ந்து கற்றுக்கொண்டு நம்ம கற்றுக்கொண்டவர்களாக ஆகும் பொழுது நம்ம மற்றவர்களுக்கு என்ன பண்ண முடியும், இன்னும் தெளிவாக அதை கற்பிக்க முடியும். ஏன்னா அந்த பார்வை, இந்த பயணத்துல நம்முடைய ரசிப்பு திறன், ரசனை மேற்படும், நமக்கு ஒரு கூர்ந்த பார்வை கிடைக்கும். மிக முக்கியமா மற்ற மனிதர்களோடு கூட இணைந்து செல்லக்கூடிய ஒரு நல்ல அந்த வார்த்தை சகிப்புத்தன்மை நமக்குள்ள வளரும். ஏன்னா பயணங்கள் நம்மை சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக மாற்றும். டைம் ஆகுதுன்னா வெயிட் பண்ண வைக்கும், அந்த பஸ் வரலையா அடுத்த பஸ்க்காக வெயிட் பண்ண வைக்கும், அந்த உணவு கிடைக்கலையா ஓகே நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம், இந்த ஊர்ல இதான் ஸ்பெஷல். அதே மாதிரி பயணங்கள்ல நம்ம பல மனிதர்களை சந்திக்கிறப்ப அந்த மனிதர்களுடைய பேச்சு மொழியிலிருந்து பல புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். இதெல்லாம் இந்த சங்கடங்களை எல்லாம், இந்த பயண தூரம், அந்த பயண விலை, அந்த பயணத்திற்காக நம்ம செலவு செய்த நேரங்கள், இதெல்லாம் நமக்கு அது பார்க்கும் பொழுது அது ரொம்ப குறைவு. ஏன்னா கற்றல் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அந்த கற்றுக்கொள்ளுதல் பயணங்கள் மூலமாக நமக்கு நிறைவு செய்ய முடியும். அதுல இவர் பேசும்போது சொன்னாரு, மலை போன்ற பகுதிகளில் போனா நமக்கு ரொம்ப மனமே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் மலை ரொம்ப கடினமான ஒரு இடம். அந்த கடினமான மலைகளிலே பசுமையா இருக்கும் எங்க பார்த்தாலும். அந்த மலையினுடைய பசுமையும் அந்த கடினத்தன்மையும் நமக்குள்ள ஒரு உறுதித்தன்மையை, நமக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். கடல் பகுதியில போய் நம்ம வாழ்ந்தோம்னா, அந்த பகுதிக்கு நம்ம சுற்றுலா போனோம்னா, கடல் அலைகள் எப்படி வந்து 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 போய்கிட்டே இருக்குதோ அதே மாதிரி நமக்குள்ள ஒரு விடாமுயற்சி தன்மையை நம்ம வளர்த்து கொள்ள முடியும். அதே மாதிரி மலை பிரதேசங்களை நம்ம இருக்கிறப்ப மேகம், தென்றல், அந்த காற்று இதெல்லாம் நம்ம தழுவி போகும் பொழுது நமக்குள்ள ஒரு இயல்பாகவே மன அழுத்தமும், நமக்குள்ள இருக்கிற கோபங்களும் இறுக்கங்களும் நம்மை விட்டு விலகி செல்லும். அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், அந்த இவர் சொன்ன மாதிரி இருக்கிற சங்கடங்களை எல்லாம் நம்மால சகித்து கொள்ள முடியும். அந்த சகிப்புத்தன்மையை வளர்த்து கொள்ள முடியும். பாரதிதாசனுடைய பாடல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அறிவை விரிவு செய் அகண்டமாக்குன்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அறிவை விரிவு செய்யணும்னா நமக்கு எங்கேயும் போக, பயணங்கள் தான் நம்முடைய அறிவை விரிவு செய்யும். அந்த பயணங்கள் நம்மை அறிவை விரிவு செய்து நம்முடைய மூளையை, நம்முடைய எண்ணங்களை, நம்முடைய சிந்தனைகளை அகண்டமாக்கி நம்ம இன்னும் பெரிய அளவுக்கு நம்ம கொண்டு செல்லும். கடைசியா ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்றேன். பெண்கள், மிக முக்கியமா பெண்கள், இந்த பட்டிமன்றம் பேசும் பொழுதே கூட நான் பெண்கள் வரணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்த்தேன். ஏனென்றால் பெண்கள் பொதுவாக பயணங்களை விரும்புவது இல்லை. அதை நான் ஒரு கருத்தாவே சொல்றேன். ஏன்னா எங்க போனாலும் ஜிப்சி மாதிரி கையில பிள்ளைக்கு தேவையான அத்தனையும் சுமந்துன்னு போகணும். அந்த தூக்கின்னு போற சுமைக்காகவே பெண்கள் விரும்புறது இல்லை. போற இடத்துலயும் போய் அவர்களுக்கு தேவையான உணவு, அவர்களுடைய உடை, அவர்களுக்கு தேவையான அத்தனையும் எடுத்து கொடுக்கணும். அவங்களும் தங்களையும் பார்த்துக்கணும், இடத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், பிள்ளைகளையும் கவனிக்கணும். இது கூடுதல் சுமையாக மாறி போகிறது பல நேரங்கள். அதனால பெண்கள் பொதுவாக பயணங்களை விரும்புவதில்லை. அதே ஒரு புதிய கோயிலுக்கு போறோம்னாலே கூட கோயிலுக்கு போய் சாமிக்கு வேண்டிய பொருட்களையும் எடுத்துக்கணும், பிள்ளைகளுக்கான தேவைக்கு. அந்த பிள்ளைங்க அதுங்களுக்கு புதிய இடம்னோட இன்னும் ரொம்ப ஜாலியாயிடும், அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டு அப்பதான் இல்லாத தொல்லையெல்லாம் பண்ணும், அதுக்கு அப்பதான் பசிக்கும், அப்படி பாக்குறதெல்லாம் கேட்பாங்க பிள்ளைங்க. இது அத்தனை தொல்லையும் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்த பெண்கள் அந்த இடத்துல பார்த்துட்டு இருக்காங்க. அதனால அவர்களுக்கு இன்னும் பயணம் சுமையாதான் மாறி போகுது. அந்த சங்கடங்களை அதன் பிறகு நீங்க வந்துட்டு வீட்டுல உட்காந்து அந்த போட்டோஸ் எடுத்து பார்த்து அந்த பிள்ளைகள்கிட்ட நல்ல விஷயங்களை நீங்க எடுத்து சொல்லும் பொழுது அது உங்களுக்கு சந்தோஷமான இனிய நினைவுகளா மாறும் அப்படின்றது என்னுடைய ஒரு கருத்து. ஆகவே இந்த சலிப்பூட்டும் தினசரி நடைமுறை வாழ்க்கையிலிருந்து நம்மை சுவையூட்டியாக நம்மை மாற்றிக்கொள்வது பயணங்களே அப்படின்னு சொல்லி நான் நிறைவு செய்யறேன். இதுல என்னுடைய ஒரு கவிதையை நான் சொல்லி நான் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு பயணங்கள் ரொம்ப பிடிக்கும். பயணங்கள் தினசரி சலிப்பூட்டும் நடைமுறைகளிலிருந்து, வழக்கமான அன்றாடங்களிலிருந்து தப்பித்தல் என்பது எப்போதும் வாய்க்கும் ஒன்றல்ல. வாய்க்கவில்லை என்றாலும் வாய்ப்பை உருவாக்கித்தான் பயணப்பட வேண்டும். பயணங்கள் நம்மை வேறு இடத்திற்கு கொண்டு செல்பவை மட்டுமல்ல, தூரமான இடத்தோடு நம்மையும் ஒரு பொருத்தும் ஒரு கருவி. பயணங்கள் எப்பொழுதும் ஒரு பட்டாம்பூச்சியை போல் சிறகடித்து மகிழ செய்பவை. தினமும் வேலை நிமித்தமாக மேற்கொள்ளும் பயணங்கள் இதில் சேராது. ஆனால் பொறுப்புகளை நோக்கி ஓடும் பயணங்களானவை வாழ்வாதாரத்தை நோக்கிய பயணம். அது மிக முக்கியமானது, அவசியமானது. கொடுந்தொற்று காலத்திற்கு பிறகு ஏதேனும் ஒரு நெடுந்தூர பயணம், முற்றிலும் புதிய இடம், புதிய மொழி, புதிய பயணங்கள், புதிய சூழ்நிலை, புதிய மனிதர்கள், புதிய அனுபவங்கள் என்பது தேடி தேடி போகும் பயணத்தின் ஒரு சிறப்பு. விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்ட அந்த ஊரின் இடத்திற்குள் நம்மை பொருத்திக் கொள்வதோடு நம்மையும் திட்டமிட்டபடி ஓடும் சிந்தனைக்கு நிகராய் நகர்த்தி சலிப்பூட்டும் நடைமுறைகளான
புழுக்கங்கள், பதவிகள், பணி, பொறுப்பு எல்லாவற்றிலும் இருந்து தப்பிக்கின்ற ஒரு பயணம். தப்பி திரிந்து பயணித்து பறந்து கூடடையும் பொழுது ஏற்படும் ஆசுவாசமும் பயண அனுபவங்களும் உன்னதங்களும் இன்னும் இனிமேலும் இனி எப்போதும் செய்ய போகும் எல்லாவற்றிற்குமான வினையூட்டும் சாக்லேட்டுகள். வாய்ப்புக்கு நன்றி.